சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஒரு கிங் மேக்கர் ஆரம் வீரப்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்ல வேண்டிய தேவை. ஆரம் வீரப்பனை பற்றி புகழாரம் நிறைய சொல்லலாம், ஆனா இதையே சொல்றாரு. அன்றைக்கு நடந்த அந்த மோதல், ரஜினி வர்சஸ் ஜெயலலிதா நடந்தது என்ன, அதே போல ஆரம் வீரப்பன் இதுல ரஜினி பக்கம் தான் நின்றுருக்காரு போல தெரியுது. என்ன நடந்தது சார்? நாடோடி மன்னன் படம் இறுதி கட்டம். படம் ஓடினால் மன்னன், படம் ஓடலினா நாடோடி. இதுதான் அன்றைய யதார்த்த நிலை. எம்ஜிஆருடைய நிலை எல்லா பக்கம் கடன் வாங்கியாச்சு. இன்னைக்கெல்லாம் லட்சம் தானே, அங்கே 3 லட்சம், அங்கே 5 லட்சம். ஆரம்பி நடந்து போக முடியலைங்க வாங்க. புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுது ஆரம்பின்ற ஒரு மனிதன் இல்லைன்னா அதிமுகனுடைய வரலாறே முடித்து வைத்திருப்பவர் யாரு? கோபாலபுரம் கலைஞர். ஏன்னா அவருக்கு இணையாக அரசியல் பண்ணக்கூடிய அதிமுக யாரும் இல்லை. ஓகே. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருடைய நிழல் தான் ஆரம்பி. அப்போ ரஜினி செல்ஃப் டிரைவிங் பிஎட் கார் தான் ஓட்டுவார். பிஎட் ஓட்டிட்டு நீங்கள் அங்கே போனால் செக் போஸ்ட் நிறுத்தி அவரை இறங்கி செக் பண்ணுவாங்க. போயஸ் தோட்டத்தில் நானும் பார்த்துருக்கேன். ஒரு முறை எங்கேயோ போயிட்டு வந்தேன், போலீஸ் செக் பண்ணுவாங்க. ஆமாம், அவரை நிறுத்தி அவர் காரை விட்டு நடந்து போவார் வீட்டு. பத்திரிகையில் செய்தி போகும். ஆரம்பி நீங்கள் அந்த மேடையில் இருந்தீங்க. போயஸ் கார்டனில் விசாரணை என்கொயரி, நீங்கள் அந்த மேடையில் இருந்தீங்க. அவர் ஒரு சினிமா நடிகர், அவர் ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது. அவர் ஒன்று எனக்கு 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டு எங்கள் அதிகாரத்தை ஒப்படைத்திருக்காரு. என்னுடைய ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க. அப்போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேசினார்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற விஷயத்தை அப்போ நீங்கள் மறுத்திருக்கணுமா இல்லையா? எம்ஜிஆர் எந்த காலத்துலேயும் பணம் கொடுத்து ஓட்டே வாங்கல. எம்ஜிஆர் கட்சிக்கார பட்டி கிடந்து ஓட்டு போடுவான் சார். பட்டி கிடந்து ஓட்டு போடுவான். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். எல்லாம் நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மை, சத்தியம். எம்ஜிஆரையே கொண்டாடல, அப்புறங்க ஆரம்பியை கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் போட்ட ஸ்டாம்ப் சைஸ் போச்சு. எம்ஜிஆர் தொண்டம் பூரா தமிழ்நாடு பூரா இன்னும் வெறி முடிச்சு போயிருக்கான், பைத்தியம் முடிச்சு போயிருக்கான். இன்னும் நான் பல பேரை பார்க்குறேன். எம்ஜிஆர்னு சட்டை, வேட்டி, பேண்டு, சடா, கடா, வண்டி, பைக்கு, காரு, எத்தனை பைக்கு பாருங்க எம்ஜிஆர் படத்தோட இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்றைக்கு மறைந்த ஆரம் வீரப்பனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். 1995ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதாவை நான் ஏன் எதிர்த்து பேசினேன், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஏன் தலை தூக்கி இருக்குது, அதே போல் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு நான் பேசுனதுக்கான காரணம் என்னன்னா, ஐயா ஆரம் வீரப்பன் அந்த கூட்டத்தில் இருந்தார். ஆரம் வீரப்பன் பேசிய பிறகாக அவர் அமைச்சர்லேருந்து தூக்கிட்டாங்க. அதற்கு பிறகு நான் இதெல்லாம் பேச வேண்டியதாக போயிடுச்சு. அன்னைக்கு ஜெயலலிதாவை நான் எதிர்த்ததே இதற்காக தான் அப்படின்லாம் ரஜினிகாந்த் ஒரு பரபரப்பான வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாது ஒரு கிங் மேக்கர் ஆரம் வீரப்பன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு. இன்றைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்ல வேண்டிய தேவை. ஆரம் வீரப்பனை பற்றி புகழாரம் நிறைய சொல்லலாம், ஆனா இதையே சொல்றாரு. அன்றைக்கு நடந்த அந்த மோதல், ரஜினி வர்சஸ் ஜெயலலிதா நடந்தது என்ன, அதே போல ஆரம் வீரப்பன் இதுல ரஜினி பக்கம் தான் நின்றுருக்காரு போல தெரியுது. என்ன நடந்தது சார்? 91, 96 காலகட்டத்தில் எம்ஜிஆரோடு இருந்த மூத்த அமைச்சர்களை வைத்து தான் ஜெயலலிதா ஆட்சி நடத்துகிறாங்க. சரி. அதில் எஸ்டிஎஸ் இருந்தார். எஸ்டிஎஸ் அண்ணா காலத்து நபர். ஆரம்பி இருந்தார். ஆரம்பி இல்லைன்னா எம்ஜிஆரே இல்லை. அதாவது எம்ஜிஆரை உருவாக்கியவர்களில் ஒருவர் ஆரம் வீரப்பன்.
அதாவது நாடோடி மன்னன் படம் இறுதி கட்டம், படம் ஓடினால் மன்னன், படம் ஓடலினா நாடோடி. இதுதான் அன்றைய யதார்த்த நிலை, எம்ஜிஆருடைய நிலை. எல்லா பக்கம் கடன் வாங்கியாச்சு. அன்னைக்கெல்லாம் லட்சம் தானே, அங்கே 3 லட்சம், அங்கே 5 லட்சம். ஆரம்பி நடந்து போக முடியலைங்குவாங்க. அவ்வளவு கடங்கார முறை ஆஃபீஸுக்கு வந்தால் நல்லா இருக்காதுன்னு வெளியில் நின்றுருப்பாங்களா. வெளியே வருவார்ல, தலையை காமிச்சிட்டு போகலாம், எப்போ பணம் கிடைக்கும். எம்ஜிஆரின் கணக்கு பிள்ளை கீழே வந்து வீடு, சக்கரபாணி இருக்கிற வீடு, மேலே அலுவலகத்தை 3 முறை இழுத்து பார்ப்பாராம் அந்த பூட்டை. ஆரம்பி அப்போ அவரோடு அந்த காலத்து நெருங்கிய நண்பர்களை சொல்ல கேட்டிருக்கேன். பெட்டியை 3 தடவை இழுத்து பார்ப்பாராம், ஜன்னலை தள்ளி பார்ப்பாராம். ரொம்ப உஷாரா இருப்பார், ரொம்ப உஷார் பார்ட்டி. அப்புறம் சாவியை கொண்டு சக்கரபாணி கீழே உட்காந்துருப்பார், அவர் கொடுத்துட்டு தான் போவாராம். அவங்க அண்ணன் எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி தன்னுடைய அலுவலகத்துக்கு எந்த பெண்களும் வாய்ப்பு கேட்டு வரக்கூடாது. அப்படி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு இருந்தது. எம்ஜிஆரோட நடிக்கிறதுக்கா? ஆமா, வாய்ப்பு கேட்டு பெண்கள் வரக்கூடாது. எங்க எம்ஜிஆர் பிலிம்ஸுக்கு வந்துடக்கூடாது. எம்ஜிஆர்னாவே பெண்கள் நடிகர்கள் சூழதான நடிப்பாரு. ஆனா ஆரம்பி அப்படி ஒரு கட்டுப்பாடு. புது முகங்கள் யாரும் என்னை அணுகக்கூடாது, இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடாது. ஒரு முறை ஜெயலலிதாவுக்கும் சந்தியாவுக்கும் அவசரமா 1000 ரூபாய் தேவைப்பட்டது. வெறும் 1000 ரூபாய். எப்போ நீங்க 60களில் 1000 ரூபாய், இன்னைக்கு அது 1 லட்சம் ரூபா. அன்னைக்கு 1000 ரூபாய், இன்னைக்கு 1 லட்சம் ரூபா. அப்போ சந்தியாவும் ஜெயலலிதாவும் கணக்கு பிள்ளைகிட்ட பணம் கேட்டு போகிறாங்க. கணக்கு பிள்ளை நீங்கள் இங்கேயும் இருங்கன்னு சொல்லிட்டு கல்லாப்பெட்டி பூடி சாவி எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து ஓடுறாராம். கொஞ்சம் ஓட்டம் நடையுமா. ஆரம்பி பார்த்தவங்க சொன்ன கதை. அப்போ என்ன இந்த மனுஷன் இப்படி ஓடுறாரு அப்படி அக்கம் பக்கம் பார்த்தா ஜெயலலிதாவும் சந்தியாவும் வந்து இப்போ 1000 ரூபா 2000 கேட்டு உட்காந்துருக்காங்க. படம் நடித்ததுக்கு அட்வான்ஸ் இல்லை, அவசர தேவைக்காக. சக்கரபாணி வர்றாரு, வந்து என்னன்னு கேட்குறாரு. மேலே சந்தியாவும் அம்மாவும் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. நம்ம ஆரம்பி ஐயா கிளம்பி போயிட்டார். இவங்க மேலே போய் இவர் 1000 ரூபாயை கொடுத்து, திரு சக்கரபாணி கொடுத்து நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சாராம். திருப்பி அவங்க போனதை பார்த்து திருப்பி வந்தாராம் ஆரம்பி. என்னையா அப்படி ஓடிட்ட? இல்லை, எனக்கு பார்த்தோன்னே ஒரு படபடப்பு ஆகிப்போச்சு. அதனால என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்களே உட்காந்து பார்த்து போயிடுவாங்க. ஒரு ஆள் அனுப்பி பணத்தை கொடுத்துட்டு வரலான்னு நினச்சேன். சின்னவர் வந்தால் பேசுவார் எனக்கு தெரியும். ஒரு ஆளை அனுப்பி அவங்க வீட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு வரலான்னு நினச்சேன். அவங்க இங்கே வந்தானா அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க. வர ஆரம்பித்தா எதுக்கு அவங்கள இங்கே வர வைக்கிறேன்னு சின்னவர் கோபிப்பார். இப்படியெல்லாம் அவருடைய பழக்க வழக்கம். படம் நாடோடி மன்னன் படம் கடனில் இருக்கிற பொழுது அடுத்த படத்துக்கான கதை டிஸ்கஷன், கதை இலாக்காவோட உட்காந்துருக்கார் எம்ஜிஆர். இது கேள்விப்பட்டவுடனே ஓடி போய் சாவியை கொடுத்துட்டாராம். ஐயா, வேலையே வேண்டாம், நான் ஊர் பக்கமே போகிறேன். ஏன் என்ன இல்லை, பழைய கடனை அடைக்க முடியல, புது படத்துக்கான பூஜைக்காக நீங்கள் கதை இலாக்காவோட கதை கட்டிட்டு இருக்கிறீங்க. மேற்கொண்டு என்னால் கடன் வாங்கவே முடியாது. இந்த கம்பெனி என்னால் நொடிந்து போனது, என்னால் இழுத்து கூட்டப்பட்டதுங்கிற பேர் வர்றதுக்கு முந்தைய நான் கிளம்பிடுறேன். அப்போ எம்ஜிஆர் தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கை நம்ம வெற்றி பெறலாம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். நம்பிக்கை ஊட்டியவர் எம்ஜிஆருக்கு, நம்பிக்கை ஊட்டியவர் ஆரம்பி. ஆனால் ஆரம்பிக்கே நம்பிக்கை ஊட்ட வேண்டிய தேவை எம்ஜிஆருக்கு வந்தது. சரி, ஏன்னா கடனால் இந்த கம்பெனி இழுத்து மூடக்கூடாது அப்படிங்கிறதுல முன்னெச்சரிக்கையான நபர் தான் அந்த ஆரம் வீரப்பன். ஸோ எம்ஜிஆர் கஷ்டப்பட்ட காலத்தில் உடன் இருந்தவர், எல்லாத்தையும் பார்த்தவர் ஆரம் வீரப்பன். ஆமாம். அதே போல் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு அத்தனை அதிகார மையமுமாக, இன்னொரு அதிகார மையமாக திகழ்ந்த இடமும் ஆரம்பி வீடு தான், திருமலைப்பிள்ளை வீடு. ஏன்னா எம்ஜிஆரிடம் போவதற்கு முன்பு ஆரம்பி வழியாக தான் போவாங்க. அவர் இன்னைக்கு எப்படி மனநிலையில் இருக்காரு, எங்கள் ராமாவரம் தோட்டத்தில் எப்படி இருக்காரு, இந்த விஷயத்தை சொல்லலாமா, இதை அவர் நான் கவனத்துக்கு கொண்டு போகலாமா, என்ன அப்படின்னு கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கும், திருமலைப்பிள்ளை வீட்டில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பத்திரிகையிலே நான் படிச்சிருக்கேன், திருமலை பிள்ளை வீடு வழியாகத்தான் ராமாவரம் போக வேண்டும். எல்லா காலத்திலையும் அப்படி ஒருத்தர் இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு ஆரம் வீரப்பன், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா, மோடிக்கு ஒரு அமித்ஷா,
இங்க ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு சில கூட்டம், அது போல எல்லாருமே. ஐயா ஸ்டாலினுக்கு நம்ம திருமாவேலன் ஒரு பத்திரிக்கையாளர், திருமா சரி வேலன். ஆமாம். அப்போ இதுதான் அன்றைக்கு யதார்த்தம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல முடிவுகளை ஆரம்பி எதிர்த்திருக்கார், பல முடிவுகளை ஆதரிச்சிருக்கார். இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோடு விசுவாசியான ஆரம்பி கலைஞர் கருணாநிதியோடும் தொடர்பில் இருந்திருக்கார். அதுதான் ஒரு செய்தி. எம்ஜிஆருக்கு உண்மையாகவும் இருந்தாரு, கலைஞரோடையும் நெருக்கத்தில் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆரம்பியை முதல்வர் ஆக்குவதற்கு கருணாநிதி முயற்சி பண்றார். அவரு திமுக முதல்வர் தான் ஆகணும்னு தானே அவரு ஆசைப்படணும். யாரு? திமுக ஆட்சிக்கு வரணும்னு தானே ஆசைப்படணும் கலைஞர். ஆமா. ஆனா ஆரம்பி முதல்வர் ஆகணும், ஏடிஎம்கே ஆகட்டும்னு நினைச்சாரு. ஆமா. ஏன்னா நம்மால் ஒருத்தர் அங்க இருக்கட்டும். ஜாஜே உடையுது. சரி. ஜெயலலிதா தலைமையில் 35 எம்எல்ஏக்களுக்காக யாரு? கே சார், திருநாக்கரசு, அழகு திருநாக்கரசு ஒருத்தர் இருந்தார். இவர்களெல்லாம் கடத்திட்டு போயிடறாங்க மாநிலம் விட்டு மாநிலம். அப்போ ஆரம்பி எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எனக்கு உங்க எம்எல்ஏ எனக்கு ஆதரவு கொடுங்க. ஆரம்பி வந்து கலைஞர் கேட்கிறாரு. அதாவது அதிமுக திமுக கிட்ட ஆதரவு. அப்போ சரி எனக்கு லெட்டர் கொடு, நான் உனக்கு ஆதரிக்கிறேன். யாரு? கலைஞர் கேட்கிறாரு. ஆமா. அதிமுக சார்பாக நீ லெட்டர் பேடில் எனக்கு சட்டபூர்வமா எனக்கு கடிதம் கொடு. கொடுத்தாரா? கொடுத்தார். அதுதான் அதிசயம். இந்த கடிதத்தெல்லாம் வாங்கிட்டு நேரம் எங்க போறாரு? ஆளுநர் மாளிகை கிளம்புறாரு. கலைஞர் ஆதரவு கொடுத்துட்டாரு. ஆதரவு லெட்டர் கொடுத்தாச்சு. ஆரம்பிறப்ப முதல்வர் இவரு அதிமுக லெட்டர் பேடில் ஆதரவு கேட்கிறாரு. ஆதரவு கேட்ட பிறகு திமுக லெட்டர் பேடில் கலைஞர் கையெழுத்தோடு ஆரம்பிக்கு ஆதரவு. அதிமுக ஆட்சி அமைவதற்கு திமுக ஆதரவு. இந்த ஆதரவு கடிதத்தோட ஆளுநர் மாளிகை போகிற பொழுதுதான் ராமாவரம் தோட்டத்தில் ஒரு பெரிய மிராக்கல். அங்க 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க, எம்ஜிஆருடைய முன்னாள் நாயகிகள். அவங்க சினிமா தானே, சினிமா நாயகிகள் நிஜ வாழ்க்கையிலையும் நாயகியா மாறுறாங்க. ஏன் ஜெயலலிதா மாறலையா? ஜானகி மாறலையா? அப்போ 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சரோஜா தேவி, லதா, மஞ்சுளா, ஜானகி, இன்னொருத்தர் யாரு? ஒரு நடிகை வெண்ணிலாடை நிர்மலா. ரைட். இல்ல அந்த கும்பல நான் வெண்ணிலாடை இல்ல யாரும் தெரியல எனக்கு. ஒண்ணு சரி. 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 5 பேரும் அக்கா நீங்களே முதலமைச்சராங்க. யாருக்கிட்ட? ஜானகிய. ஏன்னா அவதான் எம்ஜிஆருடைய மனைவி. நீங்களே ஆயிருங்கக்கா. இந்த ராமாவரம் தோட்டம் முதலமைச்சர் இல்லமாகவே நீடிக்கணும். தலைவர் இல்லைன்னா என்ன, அதன் ஞாபகமாக அந்த செங்கோலை நீங்க சிறப்பாக ஆட்சி செய்யணும். மக்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? புரட்சி தலைவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க தான் அந்த அதிகார மையமாக இந்த ராமாவரம் தோட்டம் முதலமைச்சர் இல்லமாகவே இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அவங்க சொல்றாங்க. 5 நாயகிகளும் சொல்றாங்க. ஆரம்பி ஆளுநர் மாளிகைக்கு விரைவதற்கு தயாராக இருக்கிற பொழுது ஜானகியிடமிருந்து அழைப்பு போகுது, நீங்க கிளம்பி வந்துருங்க. எங்க? ராமாவரம் தோட்டம். ராமாவரம் தோட்டத்துக்கு சலனத்தோடு வருகிறார் ஆரம்பி. சலனத்தோடு வந்த பிறகு என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ மேலே ஜானகி அம்மா இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. அக்கா முதலமைச்சராக முடிவு செய்து விட்டார்கள், நீங்க ஆதரிக்கணும். ஆரம்பிட்டு சொல்லப்பட்ட பிறகு முதலமைச்சர் ஆனாலும் எந்த சலனமும் இல்லாமல், முதலமைச்சரே இல்லைன பிறகு எந்த சலனமும் இல்லாமல் அந்த ஆதரவு கிடைத்து அப்படியே ஜானகியிடம் கொடுத்துவிட்டு வெளியேறிவிட்டார். அதுதான் ஆரம்பி. அன்றைக்கு முதலமைச்சர் ஆக வேண்டியவர். நீங்க முதலமைச்சர். எம்ஜிஆர் மனைவி கேட்டாங்க, அவங்க ஆசைப்படுறாங்கன்னு கொடுத்துட்டாரு. நீங்க எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்த பொழுது மீண்டும் அதிமுகவை வெற்றி பெற வைத்ததுல ஆரம்பி பங்கு பெரும்பங்கு. ஏன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலை தயார் பண்ணதே ஆரம்பி தான். அவர் புரூக்ளின் மருத்துவமனையில் எதையும் பார்க்குற நிலைமையில் இல்லை. அவர் மீண்டும் நான் வருகிற பொழுது முதலமைச்சராக வரணுங்கிற மட்டும் செய்தி சொல்றாரு. புரூக்ளின் மருத்துவமனையிலிருந்து நான் வரும்போது
மீண்டும் நான் முதலமைச்சராக வரணும். அவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற மாதிரி அந்த தலையில் கட்டு கழுத்தில். அதாவது எம்ஆர் ராதா துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம், அந்த போட்டோவை இதை வந்து போஸ்டரா ஒட்டணும்னு சொன்னதே ஆரம்பிறப்ப தான். அப்படி அது ஒரு அந்த ஐடியா கொடுத்தது அவர் தான். 67ல் அதாவது எம்ஜிஆர் சுடப்பட்டார் அந்த யோசனையே ஆரம்பி சொன்ன பிறகுதான் அந்த போஸ்டர் காங்கிரஸ்காரன் சுட்டுட்டான். இதை செய்தி காங்கிரஸ்காரன் சுட்டுட்டாங்க. ஆனா இயல்பாவே காமராஜர் ஃபாலோவர் பெரியாருடைய சிஷியன் தான் எம்ஆர் ராதா. ஆமா, காங்கிரஸ்காரன் சுட்டான்னு நம்ம மக்கள் உதயசூரியனுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சரை ஆக்குவதற்கு காரணம். அதே போல அண்ணா முதலமைச்சர் ஆக்குவதற்கு எம்ஜிஆர் காரணம்னா எம்ஜிஆருக்கு பின்னாடி இருந்தவர் இந்த மூளை யாரு? ஆரம்பி தான். அப்போ 84 தேர்தல் முழுக்க அந்த தேர்தலை வடிவமைச்சவரே ஆரம்பி தான். நம்ம ரஜினி சம்பவம் வந்துடலாம். அந்த மேடையில 95ல் அவர் அமைச்சரா இருக்காரு, அம்மையார் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில். ஆமா, உணவுத்துறை அமைச்சர். உணவுத்துறை அமைச்சர். ஆனா எம்ஜிஆரோடு நெருக்கமா இருந்தவர் ஆரம் வீரப்பன், எம்ஜிஆருக்கு எல்லாமுமாக இருந்தவர். ஆனா எம்ஜிஆரோடு ஒரு விஷயத்துல மட்டும் தான் அவர் முரணா இருந்தார், ஜெயலலிதா விஷயம். ஜெயலலிதாவை அடிப்படையிலே அவருக்கு பிடிக்கல. அந்த அம்மாவுக்கு எம்ஜிஆர் கொடுக்குற முக்கியத்துவம் அவருக்கு பிடிக்கல. ஆனா பின்னால ஜெயலலிதா அமைச்சரவையிலேயும் அவர் இருக்காரு. ஆமா, அதாவது இவர் ஆரம்பி என்ன கணக்குனா ஜெயலலிதா அரசியலுக்கு வராமல் இருந்தால் தான் அந்த பதவிக்கு போக முடியும். இல்ல சார், அவர் பதவி ஆசையில இருந்தாருன்றீங்க. பதவி ஆசையில இருந்தாரா? பதவி எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்னு முடிவு பண்ணி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே ஆரம்பி பக்கம் இருந்தாங்க. ஜெகத் ரட்சகன் உட்பட அத்தனை பேருமே எங்க இருந்தாங்க? ஆரம்பி. ஏன்னா திருமணப்பள்ளி வீடு வழியா தான் எங்க போனோம்? ராமாவரம் போனோம். அப்போ எம்ஜிஆருக்கு பின்னாடி 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை. ஆனா எம்ஜிஆர் திட்டமிட்டு என்ன பண்றாரு? ஜெயலலிதாவை கொண்டு வர்றாரு. ஜெயலலிதா கொண்டு வருகிற போது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர்களுக்கும் ஆரம்பி ஆதரவாளர்களுக்குமான சண்டை தான் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜார்ஜே உடைஞ்சது. சரி, நீங்க ஜானகியை அரசியலுக்கு கொண்டு வந்ததே ஆரம்பி தான். எம்ஜிஆருடைய இடம் உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு இந்த தயாரிப்புல தான் ஆரம்பத்திலிருந்து இருக்காரு. ஜானகி ஆரம்பத்தில் அரசியல் ஆர்வம் இல்லை. அந்த மாதிரி எம்ஜிஆர் இருக்கும்போது ஸ்கிரீனுக்கு வராது. ஆனா கடைசியில ஆரம் வீரப்பனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம அம்மையார் ஜெயலலிதாவுக்கே கொடுத்துட்டு போனாங்களே ஜானகி, நீங்களே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. அது என்னன்னா, நீங்க அந்த அம்மா அடிக்கடி சொல்லுமா, ஜானகி எம்ஜிஆரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துட்டா அம்மையார் ஜெயலலிதா. ஆமாம், யாரு? ஜானகி சொல்லுமா. நிறைய துன்பப்பட்டிருக்கா. எம்ஜிஆரை விரும்பி எம்ஜிஆரோடு பயணப்பட்டு பல விஷயங்களை இழந்திருக்கா. இழப்பு அதிகம். அப்போ அவளுக்கு அந்த தகுதி இருக்கு. அதனால அம்முட்டிய இந்த அதிமுக அதிகாரம் எம்ஜிஆர் எல்லாத்தையுமே அவளால் காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த அம்மா காப்பாற்றல. எம்ஜிஆர் வீடு இருட்டா தான் கிடக்கு. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து 91லிருந்து மறைகிற 2016 வரை அந்த அம்மா ஒரு முறை கூட எங்க போல? ராமாபுரம் தோட்டத்துக்கு போகவே இல்லை. எம்ஜிஆருக்கு லாயிஸ் ரோட்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டாடி இருக்கணும், கொண்டாடல. அதிமுகவுடைய ஆட்சி காலம் முழுக்க எம்ஜிஆரை புகழ் பாடவே இல்லை. நீங்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அதெல்லாம் சும்மா நடிப்பு. நான் உண்மை தானே சொல்ல முடியும். நீங்க இப்போ எம்ஜிஆர் பெருந்தொண்டர் சைதையார் பாலக்காடு வீட்டை போய் விலைக்கு வாங்கி நினைவிடம் ஆக்கியிருக்காரு. யார் செய்யணும்? அதிமுக. ஜெயலலிதா செஞ்சிருக்கணும். உனக்கு அடையாளம் கொடுத்தவன அந்த எம்ஜிஆர். அப்போ இங்க எப்படி அண்ணாவுக்கு அடையாளம் கொடுத்தவர் பெரியாருக்கு இன்னைக்கு வரைக்கும் 94 வயது 95 வயது வரை வாழ்ந்த அந்த பெரியாருக்கு அறிவாலயத்திலேயே 94 அடி உயர சிலை இல்லை. 10,000 கோடி ரூபாய் வீரமணி கும்பலுக்கு கொடுத்துட்டு போன பிறகு பெரியார் திடலிலும் பெரியாருக்கு 94 அடி சிலை வச்சிருக்காங்க. அங்க 94 அடி இருக்கா? இல்ல. தெரு இருக்கிற சிலையை அவங்களும் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன மோடி என்ன எங்க வச்சிருக்காரு? நர்மதை ஆற்றம் கரையில 3000 கோடிக்கு காங்கிரஸ்காரரான வல்லபாய் பட்டேல் இந்தியாவை ஒன்றிணைத்தார் என்பதற்காக RSS சொல்லி வச்சிருக்காரு. ஆந்திராவோட அம்பேத்கருக்கு எத்தனை அடி சிலை? 100 அடி சிலை. அப்போ இங்கே அது வைக்கல. காரணம், ஆரம்பியை பொறுத்தவரை
எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர், எம்ஜிஆரை உருவாக்கினார், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்களை ஜெயலலிதா, எஸ்டிஎஸ், ஆர்எம்பிஏ போன்ற மூத்த தலைவர்களெல்லாம் நெடுஞ்செழியன் உட்பட அத்தனை பேரை அரவணைத்து வைத்திருந்தாலும் கூட எம்ஜிஆரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. ஓகே, ஜெயலலிதா அந்த வருத்தம் ஆரம்பிக்க இருந்ததாக அவரோட நெருக்கமான பல பேர் சொல்லியிருக்காங்க. அமைச்சரா இருக்காரு, ரஜினி பங்கேற்கிற ஒரு விழா, பாஷாவினுடைய வெற்றி விழா, 100வது நாள் விழாவா? அவருடைய சினிமா கம்பெனி தான் அந்த படம் எடுக்குது. சத்யா மூவிஸ் தான். உங்களுக்கு நினைவு இருக்கா? ஞாபகம். நீங்க பாத்துருக்கீங்களா அந்த ப்ரோக்ராம்? இல்ல, நான் கலந்துக்கலாம். இப்போ சொன்னாங்க லைவா, நான் சென்னையில் தான் இருந்தேன். ஆமா, நான் 80களே நான் சென்னை வந்துட்டேன். 80 வர போக அப்போ எனக்கு சென்னையில் நடக்கிற எல்லா அரசியல் நிகழ்வுகளும் எனக்கு அப்டேட். 95ல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த மேடையில் ரஜினிகாந்த் பேசுறாரு. ஆமா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஆமா, இந்த சட்டை அது என்ன காரணம்னா, ரஜினி திமுகவோடு தொடர்புல இருக்கார். ஓகே, ரஜினி திமுகவோடு தொடர்புல இருக்கார். ரஜினிக்கு சட்ட ஒழுங்கு பேச வேண்டிய தேவையில்லை. அவர் இப்போ சொல்றாரு, எனக்கு அந்த தெளிவு இல்லை, அன்னைக்கு நான் பேசிட்டேன், அரசியல் தெளிவு இல்லைன்னு. அப்ப என்ன நீங்க கலைஞர் கருணாநிதி, டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களையும் காலையில 6 மணிக்கு போன் பண்ணிடுவார். எல்லாருக்கும் பத்திரிகை அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் போன் பண்ணிடுவார். யார்? அதுதான் அவருடைய சிறப்பு. எல்லாரையும் தன்மைப்படுத்திருப்பாரு. காலையில சின்ன பத்திரிகை வரைக்கும் அவர் டேபிள்ல இருக்கு. கடைசியா அச்சிட்டவர் ஆசிரியர் கடைசி பக்கம் இருக்குல்ல, அது வரைக்கும் படிச்சிருவார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை அவரை மீறி எதுவுமே நகராது. அப்போ இளம துடிப்பான நடிகர் ரஜினிகாந்த். அப்போ ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய ஃபீச்சர் இருக்கும் தெரிஞ்ச பிறகு ரஜினிகாந்தோடு பேசுவார். ரஜினிகாந்தை வச்சுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஆமா. அப்போ எப்படியாவது ஜெயலலிதாவுடைய அரசியலை காலி பண்ணணும், ஆட்டம் காண வைக்கணும். இந்த இளைஞன் ரஜினி என்ன பண்றாரு, இத பேசினா ஆரம்பிக்கு கண்டிப்பா மந்திரி பதவி போகும், ரஜினியும் அதுல பாதிக்கப்படுவார். அப்போ ரஜினி செல்ஃப் டிரைவிங் பிஎட் கார் தான் ஓட்டுவார். பிஎட் ஓட்டிட்டு நீங்க அங்க போன செக் போஸ்ட் நிறுத்தி அவரை இறங்கி செக் பண்ணுவாங்க. போயஸ் தோட்டத்துல நானே பார்த்துருக்கேன். ஒரு முறை எங்கேயோ போயிட்டு வந்தேன், போலீஸ் செக் பண்ணுவாங்க. ஆமா, அவரை நிறுத்தி அவர் காரை விட்டு நடந்து போவார் வீட்டு. பத்திரிகையில் செய்தி வரும். வேணுனே என்ன காரணம்னா, பாலாஜி ஒரு படம் எடுக்கிறார், பில்லான்னு ஒரு படம். யார்? நம்ம மோகன்லாலுடைய மாமனார். சரி. அதுல 80களில் கதாநாயகி ஜெயலலிதா. கதாநாயகி ஜெயலலிதா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண பிறகு எம்ஜிஆருக்கு தகவல் தெரிஞ்சு அந்த படத்துல நடிக்க வேண்டாம், இந்த படத்துல நடிக்க வேண்டாம் அப்படின்னு அதை தடுத்தது எம்ஜிஆர். இல்லைன்னா பில்லா படத்துல ரஜினிக்கு ஜோடி யாரு? ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன். ஸ்ரீபிரியா ஜோடி. ஆனா ஒப்பந்தம் பண்ணது ரஜினி சொல்லி ஒப்பந்தம் பண்ணது ஜெயலலிதா. அத எம்ஜிஆர் தான் தலையிட்டு, இனி என்னோட நடித்ததோட முடிச்சுக்க, இனி போய் யாரோடையும் நான் கதாநாயகியா நடிக்காத அப்படின்னு தடுத்து நிறுத்தியவர் எம்ஜிஆர். இல்லைன்னா ரஜினி கூட நடிச்சிருப்பாங்க. ஆமா, பில்லா படத்துல ஸ்ரீபிரியா அது வந்து கிளாமர் வேஷம். அது வந்து பெரிய டான்ஸ் ஹின்ஸ்னு நீங்க ஷார்ட் ஹின்ஸ், இந்த நீச்சல். அப்போ எம்ஜிஆர் தான் தடுத்தார். அப்போ இதெல்லாமே அந்த அம்மாவுக்கு ரஜினி மீது கோபம். ஏன்னா இவர் அரசியல் பேச வைத்தது கருணாநிதி தான். அப்போ அந்த அம்மா என்ன ஆரம்பி கொடுத்து, மிஸ்டர் ஆரம்பி நீங்கள் அந்த மேடையில் இருந்தீங்க, போய்ஸ் கார்டனில் விசாரணை என்கொயரி, நீங்கள் அந்த மேடையில் இருந்தீங்க. அவர் ஒரு சினிமா நடிகர், அவர் ஒன்றும் முதலமைச்சர் கிடையாது. அவர் ஒன்று எனக்கு 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டு என்கிட்ட அதிகாரத்தை ஒப்படைத்திருக்காரு, என்னுடைய ஆட்சியில் நீங்கள் இருக்கீங்க. அப்போது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு பேசினார்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற விஷயத்தை அப்போ நீங்கள் மறுத்திருக்கணுமா இல்லையா? நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதா தானே அர்த்தம். ஆரம்பிக்கிட்டு அந்த அம்மா காலையில் வாக்குவாதம். இல்லைம்மா அவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு, அவரை பேச வச்சு எனக்கு யாருன்னு தெரியும், அந்த அம்மா சொல்லுது. ஆரம்பி பின்னாடி சொல்றாரு. அப்போ இவ்வளவு கமலஹாசன் வேட்டி கட்டிய ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கணும், டெல்லியில் தீர்மானிக்கணும்,
பாசம் மேடையில் வச்சு சொல்கிறாரு, விஸ்வரூபம் ஓடவே இல்லை. நான் அமெரிக்காக்கே கிளம்பி போகிறேன், குடியுரிமையில் ரேஷன் கார்டெல்லாம் நான் அது கொடுத்துட்டு போகிறேன்ட்டா இருக்கேன், நாட்டை விட்டே போகிறேன்னாரு. அப்போ அந்த அம்மா ஒரு டெரர் லேடி. ஏன்னா தனக்கு எதிராக எந்த கருத்தும் வந்து விழுந்து விடக்கூடாது. அதில் தான் ஆரம்பி ரஜினி 2 பேருமே நீங்கள் திமுக பக்கம் தள்ளிவிடப்பட்டார்கள். திமுக பக்கம் தள்ளிவிடப்பட்டார்கள். அப்போ அந்த அம்மா ரஜினியை கடைசி வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் வச்சு, அதுதான் அவரை அரசியல் ஆசையை சுற்றி இருப்பவர்கள் நம்ம விஜயை போல விஜயகாந்த போல தூண்டுறாங்க. ஆனா அவர் அதுல கொஞ்சம் சுதாரிச்சிட்டார். அரசியல் வேண்டாம், அரசியலுக்கு வந்தா திரைப்பட வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும். சரி, திரைப்பட வாழ்க்கை முடிவுக்கு வந்தா அரசியலும் முடிவுக்கு வந்துடும். அந்த விஷப்பரீட்சையை அவர் செய்யவே இல்லை. ஜெயலலிதா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது கலைஞரை வைத்து கூட முடிவு பண்ணுவாங்க. கலைஞர் ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா உடனே கோபம் வந்துடும் அவங்களுக்கு. ஆமா ஆமா, கலைஞர் என்றால் அடிப்படையிலே பிடிக்காது. ஆமா ஆமா, நீங்க பத்திரிகையாளர் பிரஸ் மீட்ல தான் ஒரு பல மூத்த ஜாம்பவான்லாம் இருந்தாங்க. அப்போ அவர்களோட நான் இருக்கிற போது தான் பேசிக்குவாங்க. எல்லாமே ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு அசம்பிளி செக்ரட்டரி ப்ரெஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க. இப்போ ரொம்ப சீனியர் நிருபராக இருக்கார் தினத்தந்தியில், எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷமாக இருக்கார். பெனட்டினுடைய மாமனார் அவர் கிறிஸ்டின் பாதிரியாராக இருந்து மாலை முரசு ரிப்போர்ட்டர். ரொம்ப ஜெஜாண்டிக்காக இருப்பார், ஒரு 6 அடி 7 அடி இருப்பார், பெரிய ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் டாப். அவர் கேள்விகளை மடக்கி இடக்கடக்காக கேட்பார். அவர் வந்தால அந்த அந்த ப்ரெஸ் மீட் அப்படியே களகட்டும். அப்போது கருணாநிதிங்கிற வார்த்தையை அந்த அவர் ஃபாதர் தான் கூப்பிடுவான். மடக்கி அந்த அம்மா கேட்பான். அந்த அம்மா மூஞ்சி ஜிவ்வுன்னு ஆயிரும். திமுக ஆட்சிக்கு நீங்க என்ன சொல்றீங்க, திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ஒப்பீடு அதில் இப்படின்னு பேசினா அந்த அம்மா கருணாநிதி பேரை சொல்லாம திமுக ஆட்சின்னு சொல்லாம எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அப்போ இதுதான் அந்த அம்மாவுடைய, அதாவது நீங்க ஒரு 40 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை. அதிமுக மேடைகளில் திமுகவை திட்டுவது, திமுக மேடைகளில் அதிமுகவை திட்டுவது, இதுதான் அரசியல். ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்து நிக்குது சார். காரணம் இவங்க பெரியாரையும் கொண்டு போய் சேர்க்கல, எம்ஜிஆரையும் கொண்டு போய் சேர்க்கல. பெரியாரையும் சேர்க்கல, எம்ஜிஆர். ஆமா, பெரியாரை திமுக கொண்டு போய் சேர்க்கல, எம்ஜிஆரை அதிமுக கொண்டு போய் சேர்க்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மை. இன்னைக்கு திமுகவின் உயிர் நாடி பெரியார் தான். பெரிய இல்ல, அது சும்மா நடிப்பு. பெரியாரை அந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், படித்த தலித்துகள் தான் 20% தான் பெரியாரை சனாதனத்தை எதிர்க்கிறார்கள். நீங்க எனக்கு ஒரு முஸ்லீம் தலைவர் ஒரு செய்தி சொன்னார். என்ன செய்தினா 99-2004 தேர்தலில் பிஜேபியோடு கூட்டணி திமுக. ஆமா, முஸ்லீம் வாக்கு பூரா அப்படியே திமுக கொடுத்துருக்கு. ஓகே, பிஜேபி கூட்டணியில் இருந்த பொழுது எப்படி அந்தந்த பூத்தில் முஸ்லீம் பகுதிகளில் இருக்கிற பூத்தில் முஸ்லீம் வாக்கு விழுகுமோ அந்த அளவுக்கு முஸ்லீம் வாக்குகள் பிஜேபியோடு இருந்தாலும் கருணாநிதி நம்மை காப்பாற்றுவாருன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. திமுக காப்பாற்றும், திமுக நம்மளை எல்லாம் காப்பாத்துதா? காப்பாற்றல. அதுதான் செய்தி. வாக்கு வங்கிக்காக மட்டுமே அவர்கள் இந்த சிறுபான்மை முஸ்லீம்களை வைத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் நலன் சார்ந்து எந்த செய்தியும் திமுக வச்சுக்கல. இது அதிமுக எம்ஜிஆரை நினைவுபடுத்தி கொண்டே வந்தால் நீங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற கல்ச்சர் வந்திருக்கு. எம்ஜிஆர் எந்த காலத்திலையும் பணம் கொடுத்து ஓட்டே வாங்கல. எம்ஜிஆர் கட்சிக்கார பட்டி கிடந்து ஓட்டு போடுவான் சார். பட்டி கிடந்து ஓட்டு போடுவான். நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். எல்லாம் நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மை, சத்தியம். எப்படின்னா நீங்க சிவகாசி நாடாளுமன்றத்துக்கு வைகோபாலசாமிக்கு திராவிட கழக ஆட்கள் தான் ஒரு 300-400 பேர் போனோம். எதிர்த்து காளிமுத்து நிற்கிறார், வைகோபாலசாமி நிற்கிறார். தேர்தல் ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சி. அதிமுக தொண்டை எப்படி வேலை செஞ்சான கண்ணால பார்த்து
காசு இல்லை. அப்போ ஆனா நீங்களாம் திமுகவுக்கு வேலை செஞ்சீங்க. நாங்களாம் திமுகவுக்கு அண்ணாச்சி வைகோவை எங்களுக்கு கடலுக்கு அந்த பக்கம் இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தது. கடலுக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து அண்ணாச்சியை எங்க அனுப்புங்க, ஆ, நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க, சரி. சிங்கத்தை கோயிலுக்கு அனுப்புங்கயா, ஆமா. மிஸ்டர் ராஜீவ் காந்தி ஆ, பதில் சொல்லிட்டு போயா. பார்லிமெண்ட் ஆ, டைகர். சிங்கமாக இருந்தது. ஆ. இன்னைக்கு சிங்கம் ஆ. ஒரு சீட்டுக்கு அறிவாளத்தில் படுத்து கிடக்கு. கனிமொழியிடம் கனிமொழியிடம் மன்னிப்பு கேளுன்றாரு. இல்ல, அந்த சிங்கம் இருந்தால் ஆ. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சிங்கமா மாறி இருப்பான். ஜெயலலிதா வாழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவன் வைகோ. இவரு பாத யாத்திரை நடந்து வராது கன்னியாகுமரியிலிருந்து. இந்த அம்மா இதுக்கு போகுது, சிறுதாவூருக்கு போகுது. காலில் கட்டு தலையில உருமா கட்டி நடந்து வர்றாரு வேகாத வெயில்ல. அந்த அம்மா நிறுத்தி சொல்லுது, வைகோபாலசாமி நீ எதிர்கட்சி தலைவன், நான் முதலமைச்சர். ஆமா, நாம எதிர்கட்சி தலைவன், நீங்க முதலமைச்சர். திமுக எதிர்ப்பை இப்படியே தொடருங்க. இப்படிதான் எம்ஜிஆர் தொடர்ந்தார் முதலமைச்சர், நான் தொடர்ந்தேன் முதலமைச்சர். நீங்க அடுத்து அந்த இடத்துக்கு வரணும், திமுகவை கைப்பற்றணும். யார் சொல்றா? ஜெயலலிதா வாயிலிருந்து அந்த வார்த்தையே வராது. இப்படி பார்க்கப்பட்டவர் தான் வை கோபாலசாமி. அந்த சிங்கம் எங்களுக்கு கரைக்கு அந்த பக்கம் இருந்து வந்ததுனால நாங்க வெற்றி பெற வச்சோம். அப்பதான் அதிமுக தொண்டருடைய உழைப்பை பார்த்தோம். சிவகாசி பார்லிமெண்ட்ல ஆனாலும் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் இருந்தேன். நம்ம தலைவன் ஆரிச்சாமி தூங்க விடாம வேலை வாங்குவார். ராமகிருஷ்ணன் தலைமையில் நாங்கள் ஒரு 200-300 பேர். இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா, இந்த சீமாங்கிட்ட இருக்கார்ல ராவணன். ராவணன்லாம் மாசக்கணக்கு அங்கே நடந்தார். ராவணன் அப்படின்னு பல பேர், சரீப்பு, இப்படி எனக்கு அதே போல ரவிச்சந்திரன், பல பேர். அப்போ சேதுவா, மதிவதனுடைய அப்பா, இப்படி பல பேர் அங்கே நாங்கள் ஒரு 1.5 மாதம் வேலை பார்த்தோம். அப்போ தான் அதிமுக தொண்டருடைய உழைப்பை பார்த்தோம். அதிமுக ஏன் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே உயிரோடு இருக்குன்னா, எம்ஜிஆர் தொண்டை. அந்த எம்ஜிஆருடைய தொண்டர்களை அடுத்து வந்த ஜெயலலிதாவோ, இப்போ அடுத்து வந்த எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு தொப்பி வச்சு கண்ணாடி போட்டுருக்காங்க எடப்பாடிக்கு. எம்ஜிஆரை மறந்ததனுடைய விளைவு தான் இப்போ பிஜேபி ஆட்டம் காணுது. அப்போ ஆர்எம்வியை போன்ற ஒரு சரியான தலைவர்கள் எம்ஜிஆரிடம் இருந்தார்கள். அதனாலதான் எம்ஜிஆர் இருக்கிற வரை அவர் அசைக்கவே முடியல. செய்தி மேக்கர்னு சொல்றாங்க. இல்ல, ரஜினி எதுக்கு கிங் மேக்கர் சொல்றாருன்னா, 84 தேர்தல் எம்ஜிஆரே இல்லாமல் ஆர்எம்பி தான் ஜெயிச்சார். அதாவது எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். அதுக்கு மூல, அதாவது எம்ஜிஆருடைய போஸ்டரை மருத்துவமனையில் இருப்பதை போல தமிழ்நாடு முழுக்க ஒட்டினாங்க. அதனுடைய மூளை வந்து ஆரம்பி. அதே போல ஒவ்வொரு வேட்பாளர்களும், நீங்க முதல் என்ற வேட்பாளர்கள் அதிருப்தியுடையும் நிறைய புதுமுக வேட்பாளர், அது எல்லாமே ஆரம்பி. அப்போ அது ஒரு வியூகம், திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு வியூகம். அதையும் செஞ்சார். அப்ப கருணாநிதி என்ன சொல்றாரு, என்னுடைய நண்பன் தான் எம்ஜிஆர், அவர் வந்ததும் நான் சீட்டுக்கு நாற்காலியை கொடுத்துட்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் டெம்பரரியா உட்காந்துக்கிறேன், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் வர வரைக்கும். அப்போ இந்த முதலமைச்சர் பதவி மீது அவருக்கு அவ்வளோ ஆசை. அப்போ கருணாநிதியோடு பேசிக்கொண்டு கருணாநிதி எதிர்க்கிற வேலையும் செய்தார் ஆரம்பிரப்பன். அதே போல அதிமுகவில் பிளவு வராமல் பார்த்து கொண்டார். அதிமுக சீட்டு கிடைக்கலாம் போய் எழுத்து நிற்பான்ல, அதான் எம்ஜிஆர் இருக்குந்தா என்ன கட்டுப்பாடு இருக்குமோ அதே கட்டுப்பாடு ஆரம்பிரப்பன் வச்சிருந்தார். அதைத்தான் ரஜினி என்ன சொல்றாரு, கிங் மேக்கர். நீங்க ஒரு முதலமைச்சர் நாற்காலியை மீண்டும் எம்ஜிஆருக்கு கொடுத்ததுல ஆரம்பி பங்கு, பெரும் பங்கு. என்ன காரணம்னா, எம்ஜிஆர் தொண்டர்களை நீங்க எம்ஜிஆர் இருந்தா எப்படி வழி நடத்துவாரோ அதே போல எந்த பிசுறும் வராமல் எந்த பழுதும் வராமல் காப்பாற்றியதில் பெரும் பங்கு ஆரம்பி. அந்த நேரத்தில் வேட்பாளர்கள் ஆரம்பியுடைய ஆட்கள் தான். ஓகே. இன்னைக்கு அதிமுக ஆரம்பிரப்பனை பெருசா கொண்டாடுறாங்கன்னா இல்ல இல்ல இல்ல, எம்ஜிஆரையே கொண்டாடல, அப்புறங்க ஆரம்பியை கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் போட்ட ஸ்டாம்ப் சைஸ் போச்சு. எம்ஜிஆர் தொண்டம் பூரா தமிழ்நாடு பூரா இன்னும் வெறி முடிச்சு போயிருக்கான், பைத்தியம் முடிச்சு போயிருக்கான். இன்னும் நான் பல பேரை பாக்குறேன். எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சட்டை வேட்டி பேண்ட் சடா கடா வண்டி பைக்கு காரு, எத்தனை பைக்கு பாருங்க எம்ஜிஆர் படத்தோட இருக்கு. எம்ஜிஆர் ஏன்
எம்ஜிஆர் படத்தோடு நம்பர் பிளேட்டை நம்பரை சின்னதாக எம்ஜிஆர் படம் பெருசார். ஈரோடு மணி. ஆமாம், எம்எஸ்எம் மணி. எம்எஸ்எம் வீட்டில் எம்ஜிஆர் எல்லாம் வீடு, கடை, பைக்கு, ஸ்கூட்ரு எல்லாம் எம்ஜிஆர் 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 தான். அவர் இப்போ எம்ஜிஆர் கடைக்கு பேர் எம்ஜிஆர் கடை, எம்ஜிஆர் வீடு, எம்ஜிஆர் காரு, எம்ஜிஆர் ஸ்கூட்ரு. என்ன செஞ்சார் சார் எம்ஜிஆர்? ஒன்றுமே செய்ய. அதான் சொல்ல 13 முறை நான் இடைத்தேர்தலுக்கு போய் அடி வாங்கி, உத வாங்கி, மிதி வாங்கி ஜெயிக்க வச்சோம். அப்போது இதே போல் பல எம்ஜிஆர் தொண்டர்கள். இப்போ இவரை நம்ம எம்ஜிஆர் பெருந்தொண்டர் சைதையாரை கெஸ்ட் அரசியல்வாதிங்கிறாங்க. நீங்கள் அடித்து செத்து போயிட்டான்னு சொல்லி கருணாநிதிக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்து தூக்கி கொண்டு போய் உயிரற்ற பாதி உயிர் இருக்கும்போது தான் கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. இறந்த பிறகு நீங்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கருணாநிதி ஆள் அனுப்பி கூப்பிடுறாரு. யாரை? சைதையாரை. நீங்கள் என் மகனுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் யாருக்கு எந்த தகுதி இருக்குது, திறமை இருக்குது கண்டுபிடிப்பதில் கருணாநிதிக்கு இணை கருணாநிதி தான். நீ எல்லாம் நீங்கள் பல நேரம் கலைஞரை விமர்சிக்கிறீங்க கடுமையா, ஆனால் பாராட்டவும் செஞ்சிடறீங்க. உண்மையை நம்ம இப்போ அதாவது நீங்கள் மாசே துங்கு 1.5 லட்சம் பேரை கூட்டிகிட்டு நடந்து வரார். அதுதான் உலக வரலாற்றில் லாங் மார்ச், நீண்ட நெடிய பயணம். அப்படி வரும் கடைசியாக வந்து சேரும்போது 10,000 பேர் தான் இருக்கான். 1,40,000 செத்து போயிட்டான். அதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய பயணம். அப்போது குதிரை வளர்ப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் கிடைக்குது. அப்போ அதை எடுத்து படித்து பார்க்கும்போது எதிரி எழுதியிருக்கான். எதிரி எழுதினாலும் செய்தி நல்லா இருக்கா, படி. குதிரையை வளர்ப்பதை நம்ம எங்கே போய் கற்றுக்கிறது? அவ்வளோ தகவல் இருக்கிறாதுல்ல. அதே போல தான் கருணாநிதி வந்து தமிழினத்தினுடைய விரோதியாக பார்க்கப்பட்டாலும் அவருடைய உழைப்பு இந்த சாம்ராஜ்யத்தை சாதாரண பின்னணி இசைவேளாளர் குடும்பத்தில் எந்த பொருளாதார பின்னணி இல்லை, எந்த ஜாதி பின்னணி இல்லை, எந்த பண பின்னணி இல்லை, பண்ணையார் இல்லை, நிலம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தை 100 ஆண்டு காலம் இன்னைக்கு தாக்கு பிடிக்குதுன்னா அந்த உழைப்பை நம்ம கலைஞர். நீங்கள் ஹிட்லர் இன்னைக்கு ஒரு பெரிய விரோதியாக இருக்கலாம், வெகுஜன விரோதியாக இருக்கலாம். இந்த ரத்தம் தாயா உலக ஆள பிறந்த ரத்தங்களாம் எங்க ஜெர்மன் வீதிகளில். இந்த ரத்தம் தான் ஆள பிறந்தது. அங்கே இருக்கிற கூட்டம் கேட்க வந்த ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே பிளேடை வச்சு அந்த ரத்தத்தை காமிப்பான். உலகத்தை பாதி ஆண்டானா ஆள் இல்லையா ஹிட்லர். ஸோ எம்ஜிஆருக்கு எல்லாமாவே இருந்த ஆரம் வீரப்பன் உண்மையிலேயே அவர் கிங் மேக்கர் தான் அப்படின்றீங்க? இல்லை, நீங்கள் அதான் புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பொழுது ஆரம்பின்ற ஒரு மனிதன் இல்லைன்னா அதிமுகனுடைய வரலாறே முடித்து வைத்திருப்பவர் யாரு? கோபாலபுரம் கலைஞர் தான். ஏன்னா அவருக்கு இணையாக அரசியல் பண்ணக்கூடிய அதிமுக யாரும் இல்லை. ஓகே. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருடைய நிழல் தான் ஆரம்பி. அந்த நிழலுக்கு எம்ஜிஆரை பற்றியும் தெரியும், கருணாநிதி பற்றியும் தெரியும். ஆரம்பின்னு ஒரு நபர் 84 தேர்தலை சந்திக்க இல்லைன்னா அதிமுக அத்தனையும் என்னவாயிருக்கும்? இன்றைக்கி எடப்பாடி செங்கோட்டையனெல்லாம் எங்கே இருக்காங்க? அமித்ஷா கம்பெனியில் இருக்காங்க. வேலுமணி தங்கமணிலாம் முதல் பஸ் ஏறியே காவி பஸ்ஸில் ஏறி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதே போல் 84 எம்ஜிஆர் தொண்டர்களை நிர்கதியாக விட்டுட்டு பல தலைவர்கள் எங்கே கிளம்பி போயிருப்பான்? டிஎம்கே. நீங்கள் சைதையாரை வந்து கூப்பிட்றாப்புல, நீ வந்து என் பையன் கொடுத்து என்ன பதவி வேணும், எம்எல்ஏ அவர் மந்திரி எதை வேணா வரும், என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் அதிமுக கொடியோடு தான் போகணும்னு சொல்லி உறுதியாக இருக்கிற சைதையார் என்ன சொல்றாங்க? கெஸ்ட் ரோல் அரசியல்வாதி. சைதை துரைசாமி எல்லாம் ஆக்டிவா இல்லையேன்னு கேபி முனுசாமி பேசுறாரு. உண்மைதான். அதாவது அவர் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கார். அவருக்கு என்ன வருத்தம்னா எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தல, எம்ஜிஆர் தொண்டர்களான எங்களை முன்னிலைப்படுத்தல. 13 கோடி ரூபாய் கொடுத்து விட்டாப்பா திருப்பி கொடுத்துட்டாரு. பணம் கொடுத்துலாம் நான் ஜெயிக்கிறேன், எனக்கு என் தலைவன் சொல்லிக் கொடுக்கல. என் தலைவன் பணம் கொடுத்து ஜெயிக்கிறதுலாம் சொல்லிக் கொடுக்கல. மக்கள் தொண்டு ஜெராக்ஸ் கடை வச்சதுக்கு கூப்பிட்டு நல்ல வேலை தொடர்ந்து செய்ய. அப்போது இது போன்ற தொண்டர்கள் தன்னலம் கருதாத எம்ஜிஆரின் பெருந்தொண்டர்களில் நீங்கள் ஆரம்பியும் ஒருவர். ஏன்னா அவரை எனக்கு எப்போ அவர் என்னைய நெருடுறாருன்னா அந்த பட்டியலோட ஆளுநர் மாளிகைக்கு புறப்படுற போது ராமாவரம் தோட்டத்திலேருந்து தொலைபேசி வந்த பிறகு இந்த பட்டியலை அப்படியே கொடுத்து திரும்பி போகிறார்.
ஜானகி அம்மா கிட்ட ஜானகி அம்மா நீங்க முதலமைச்சர் நீங்க ஆயிக்கோ. ஆயிருங்க. ஆனா ம். இவர் முதலமைச்சர் ஆவதற்கான பட்டியல் தான் அந்த பட்டியல், சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆக வேண்டியவர் அது வேண்டான்னு தூக்கி கொடுத்துட்டு போனவர் ஆர்.எம். வீரப்பன். இந்த நாளில் ரஜினிகாந்த் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த பல வரலாற்று தகவல்களையும் அப்படியே மக்களுக்கு கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.